போலியாக பேராசிரியர்களை கணக்கு காண்பித்த பொறியியல் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் கூட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சிண்டிகேட் அரங்கில் துணைவேந்தர் வேல்ராஜ் தலைமையில் உயர்கல்வித்துறை செயலாளர் பிரதீப் யாதவ் முன்னிலையில் நடைபெற்றது. அதில் பொறியியல் கல்லூரிகளில் அங்கீகாரம் பெறுவதற்கு போலியாக ஆசிரியர்களை கணக்கு காண்பித்தது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மோசடி செயலில் ஈடுபட்ட தனியார் பொறியியல் கல்லூரிகளின் செயலை அனுமதிக்க முடியாது என்றும் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என சிண்டிகேட் குழு கூட்டத்தில் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். மோசடி தொடர்பாக விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட மூவர் குழு அறிக்கை மிக விரைவாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் தவறு செய்த கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் சிண்டிகேட் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைவு அங்கீகாரம் பெற்றுள்ள கல்லூரியின் விவரங்கள் அண்ணா பல்கலைக்கழக அங்கீகாரம் வழங்கும் மையத்தினால் ஆய்வு செய்யப்பட்டது. அதில் 2023-2024 கல்வியாண்டில் 91 பொறியியல் கல்லூரிகளில் 680க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலியாக கணக்கு காண்பித்தது அம்பலமாகியுள்ளது. 2024-2025 கல்வியாண்டில் 124 பொறியியல் கல்லூரிகளில் 800க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் 2க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் போலியாக கணக்கு காண்பித்ததும் தெரியவந்தது. இதனிடையே ஒரு பேராசிரியர் 1க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் ஒரே கல்வியாண்டில் பணிபுரிவதாக அங்கீகாரம் பெறுவதற்கு பெயர் அளித்திருந்தால் அதுபோன்ற கல்லூரிகள் மற்றும் பேராசிரியர் விவரங்களையும் கண்டுபிடித்து அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்ப வேண்டுமென ஆளுநர் RN ரவி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் 294 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் போலி ஆசிரியர்கள் கணக்கு காட்டியது குறித்து ஒரு வாரத்தில் விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இறுதியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கு போலியாக ஆசிரியர்களை கணக்கு காண்பித்த கல்லூரிகள் மீது குற்றவியல் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.